வர்ஷா, ம். இதெல்லாம் யார் பண்ணான்னு ராகுல் கண்டுபிடிச்சிட்டான். யாரா? அது யாருன்னு சொல்ல, சாயந்தரம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். அது யாருன்னு தெரிஞ்சிருந்தா ரிலாக்ஸா இருந்திருக்கலாம். எவ்வளவு நாள் உனக்கு ராகுல தெரியும்? ரொம்ப நாளா தெரியுமே. அவனை நம்பலாமா? ஏன் அப்படி கேக்குற? ஒன்னும் இல்ல. நான் கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். ஏன் திடீர்னு? ஒன்னும் இல்ல, சும்மா. சரி. இது யார் பண்ணியிருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல. தேவையில்லாம சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணாம யாருன்னு சொல்றா? 2-3 நாளா ஜோசப் கேஸ் பின்னாடி தான் நான் சுத்திட்டு இருந்தேன். அந்த ஆளு நிறைய காசு சம்பாதிச்சிருந்தாலும் கொஞ்ச நாளாவே கடன் தொல்லையில இருந்திருக்காரு. அவர் கையில இருந்த ஒரே ஆப்ஷன் இந்த வீட்டை விக்கிறது மட்டும்தான். எல்லாருக்கும் இந்த வீட்டு மேல ஒரு கண் இருந்துச்சு. நான் அந்த வழியிலையும் விசாரிச்சேன், ஆனா ஒன்னும் கிடைக்கல. இந்த சமயத்துல தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஜோசப் வைஃப் மேரி ஒரு நர்ஸ்ன்னு, சாதாரணமா ட்ரக்ஸை கையாளக்கூடிய ஒரு ஆள். அப்பதான் இதுக்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் கிடைக்கல. அன்னைக்கு நான் ஜோசப் மர்டரை பத்தி எல்லா விஷயமும் தெளிவா எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா இங்க வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு. யாரோ திட்டம் போட்டு தடயத்தை அழிச்சிருக்காங்க. எ கிளீன் அண்ட் பெர்ஃபெக்ட் கிரைம். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. அதுவும் நம்ம 3 பேர்ல ஒருத்தருக்கும் தெரியாம. அது சரி, உன் அண்ணன் டாக்டர் இல்ல? ஓ, அப்ப அவனை கொண்டது நானும் வர்ஷாவும் தானு சொல்ல வரியா? நான் தான் வர்ஷா பேர் சொல்லலையே. அப்போ நான் பண்ணன்றியா? நான் எதுக்குடா அந்த ஆளை கொல்லணும்? உண்மை என்னங்கிறதும் நான் என்ன சொல்ல வரேங்கிறதும் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதுக்கான காரணம் சொல்லணும்னா அதையும் சொல்றேன். பண தேவையில இருந்த ஜோசப்க்கு நீ ஒரு அட்வான்ஸை கொடுத்த. பேலன்ஸ் பணத்தை அப்புறமா கொடுக்கறேன்னு சொல்லி நீயும் வருஷம் இங்க வந்து தங்குனீங்க. ஆனா நீ போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. ஏன்னா உன்னால பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியல. பணத்தை கொடுக்காம இருக்க நீ ஒரு பிளானை போட. அந்த பிளானை சொந்த வீட்டுல ஒர்க் அவுட் பண்ணி அதுல லூப்போல் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்க நீ என்ன வர சொன்ன? நான் வந்து பார்த்துட்டு அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ டேங்க் கிளீன் பண்ண போன விஷயம் வருஷம் கிட்ட சொன்னப்பவே டவுட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீ குளிக்கல, சாப்பிடலன்னு தெரிஞ்சதும் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஆமாண்டா, நான் தான்டா அந்த ஆளை கொன்னேன். ஆனா உன்கிட்ட எவிடன்ஸ் இல்லையே.